ஃபைனலி பராசக்தி பார்த்துட்டு ரிவ்யூ கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அண்ணன் படம் தான் பார்க்கணுன்ட்டு இருந்தேன். ஜனநாயகன் ஃபஸ்ட்டு இட்ஸ் ஓகே. சொன்னா என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போய். ஸோ பராசக்தி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, படத்தில் எஸ்கே நல்லாவே நடிச்சிருந்தார். ஒரு சில ஃப்ளாஸ் இருக்குது, பட் இருந்தாலும் எஸ்கேவோட கேரக்டர் ஓகே நல்லா தான் இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து ஸ்ரீலீலா வந்து ரத்னமாலான்ற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பாட்டு ஒரு டான்ஸுன்னு மட்டும் இல்லாமல் அவங்களோட கேரக்டருக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் கொடுத்து ரொம்ப பெர்ஃபெக்டாகவே பண்ணியிருந்தாங்க சுதா மேம். அடுத்து பார்த்துருந்தீங்கன்னா ஜெயம் ரவி வந்து இந்த படத்தில் கொஞ்சம் பண்ணியிருந்தார், ஒரு வில்லன் ரோல். ஸோ அவர் வந்து நம்ம ஹீரோவோட ஃபேஸ் ஆஃப் பண்ணுற சீன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அதர்வா அவரோட ரோலை வந்து கரெக்டாக பண்ணியிருந்தார். எஸ்கேக்கு வந்து ஒரு பிரதர் கேரக்டர் பண்ணியிருந்தார். ஓவரால் இந்த படம் நல்லா தான் கைஸ் இருக்குது. ஸோ ஆன்லைனில் எல்லோரும் போட்டு அடிச்சிட்ருக்காங்களே, ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. ஆனால் படத்தில் கொஞ்சம் ஃப்ளாஸும் இருக்குது, அதுவும் உண்மை தான். ஆனால் பார்க்கலாம் அந்த படத்தை. ஸோ ஜனநாயகன் இல்லை பார்க்க முடியல அப்படின்றனால நீங்கள் இந்த படத்தை பார்க்குறீங்க அப்படின்னா நான் பார்க்கலாம். ஓவரால் இந்த படம் 1960s என்ன நடந்துச்சு நம்ம தமிழ்நாட்டில்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், நல்லா தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.